அந்த ரோட்டு உள்ள ஒரு 2 கல்வெட்டு போட்டால் தான் தண்ணி வெளியே போகும், அடையா இருக்கு, இல்லை போவாதுன்னு சொல்லி சொன்னேன். உடனே மறுநாள் என்ன பண்ணா தெரியுங்களா? அதான் தலைவர். எல்லா ஊர்லயும் தண்ணி வடிஞ்சு போச்சு. ஆனா ஐயப்பன் தாங்கல மட்டும் தண்ணி வடியிலன்னு சொல்லி டிவியில டெய்லி வந்தது. தலைவர் எனக்கு ஃபோன் பண்ணாரு, ஏன் எல்லா ஊர்லயும் தண்ணி வடிஞ்சு போச்சு, இந்த ஐயப்பன் தாங்கல்ல மட்டும், அவன் இந்த ஊரை சொல்லல, ஐயப்பன் தாங்கல் பத்திரிகையாளர் போட்டதுனால இந்த ஊர்ல மட்டும் தண்ணி இருக்குது, ஏன் இன்னும் வடியலன்னு கேட்டாரு. அப்பதான் சொன்னோம், இல்லைண்ணா இந்த ரோடு ஏரி மேலே ஒரு ரோடு போட்டானுங்க, அந்த ரோட்டில் கல்வெட்டு வைக்கிறது தண்ணி வெளியே போல, அது போகிறதுக்கே வழி கிடையாது. அந்த ரோட்டு உள்ள ஒரு 2 கல்வெட்டு போட்டால் தான் தண்ணி வெளியே போகும், அடையா இருக்கு, இல்லை போவாதுன்னு சொல்லி சொன்னேன். உடனே மறுநாள் என்ன பண்ணா தெரியுங்களா? அதான் தலைவர் வந்து ஆய்வு பண்ணாங்க. அந்த ரோட்டுக்கு ஒரு 2 பெரிய கல்வெட்டு போட்டுக்கிறோம், அது பார்த்துருக்கிறவங்களுக்கு தெரியும், ஞாபகம் தான் உங்களுக்கு. பெரிய கல்வெட்டு 2 அந்த 100 அடிக்கு மேலே இருக்கிற ரோட்டுக்கு உள்ளே போட்டு இந்த தண்ணியை வெளியேற்ற போனோம். இப்போ அது போட்டதுக்கப்புறம் உங்கள் ஊரில் தண்ணியே வரல. அந்த நிலையை உருவாக்கிய ஆட்சி தான் திமுக ஆட்சி வந்து நீ மறந்துவிட.